ஹே ஆல் வெல்கம் டு அறிவு லேப். ஸோ நேத்து நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம். என்ன அப்படின்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லால அந்த பால் எதுக்கு மூவிங்ல இருந்தா மூவிங்ல இருக்குன்னு சொன்னீங்க, அந்த பால் நிக்குது அப்படின்னு கேட்கும்போது அது ரெண்டுக்கும் இடையில, அதாவது பாலுக்கும் தரைக்கும் இடையில இருக்கக்கூடிய உராய்வு விசை ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் அந்த பால் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்து படிச்சிருப்போம். ஆக்சுவலா நம்மளோட டே டு டே லைஃப்ல இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வேணாமா? ஒண்ணுமே கிடையாது. நீ ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா என்ன பண்றாங்க? ஃப்ளோரை நல்லா தண்ணி போட்டு அலசிட்டு இருக்காங்க. அப்பவே உங்ககிட்ட சொல்லுவாங்க, தம்பி தம்பி நான் ஃப்ளோர்ல தண்ணி ஊத்தி அலசிட்டு இருக்கேன், நீ அதுல காலை வைக்காதன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேட்போமா? அதுல காலை வச்சு போத்துன்னு விழுவோம். சோ ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா, அதே ஃப்ளோர்ல எத்தனையோ தடவை உருண்டிருக்கோம், பெரண்டிருக்கோம், ஓடி இருக்கோம், ஆடி இருக்கோம். அப்பெல்லாம் விழுகாத நம்ம அந்த ஃப்ளோர்ல தண்ணி இருக்கும்போது மட்டும் ஏன் விழுகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒரு தரையில நடக்கும்போது நீ நினைச்சிருப்ப, நம்ம தரை மேல காலை ஊண்டி தான் நடக்கிறோம். நீ ஷூ போட்டு நடந்தாலும் சரி, வெறுக்கால நடந்தாலும் சரி, தரையில உன் காலை ஊண்டி நடக்கிறதா நீ நினைச்சேன்னா அது தப்பு. தரைக்கும் உன் காலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், தரைக்கும் அவன் காலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அணுக்களுக்கு இடையிலான உராய்வு விசைனாலதான் நீ தரை மேல நடக்கவே ஆரம்பிக்கிற. ஓகேயா? இப்போ நீ ஃப்ளோர் ஃபுல்லா வந்துட்டு தண்ணி ஊத்தி அதாவது மாப் பண்ணி வச்சுட்டேன்னு வையேன், அந்த ஃப்ளோர்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து ஒரு லேயர் உருவாக்கும். அதுக்கு அந்த ஃப்ளோர் மேல ஒரு படலத்தை உருவாக்குறப்போ உன்னோட காலுக்கும் தரைக்கு இடையிலான அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, உராய்வு விசை ரொம்ப கம்மியாயிரும். அதனாலதான் ஃப்ளோர்ல தண்ணி இருக்கும்போது நடந்தா நீ கீழே விழுந்துடுற. அப்படி கீழே விழுகாம நடக்க நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் அம்மா பேச்ச கேட்கணும். தம்பி, நான் ஃப்ளோர்ல தண்ணி ஊத்தி இருக்கேன் நடக்காதன்னு சொன்ன போய் பேசாம போய் உட்கார்ந்து இருக்கணும். அப்படி இல்லையா, பெண் குயின்ஸ் எல்லாம் நடக்கும்போது பாத்திருக்கீங்களா? ரொம்ப பக்கத்துல பாதத்தை வச்சு வச்சு நடப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, விட மாட்டீங்க. இன்னொரு விஷயம், நம்ம பெரிய பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க, டே கட்டை விரல ஊனி ஊனி நடடா அப்படின்னு. சோ அதேதான், கட்டை விரல ஸ்ட்ராங்கா ஊனி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா எப்பேற்பட்ட தகையா இருந்தாலும் வழுக்க மாட்டீங்க. அது ட்ரை எல்லாம் பண்ணி பாத்துறாதீங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட அறிவில் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டே இருக்கு 11th 10th 12th. சோ அதையும் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட அறிவில் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.